100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார். யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை சாப்பிட்டதால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது. அந்த மந்த நோய் நீங்குவதற்கு ஏற்ற மூலிகை செடி இந்த வனத்தில் தான் உள்ளது. ஆனால் நான் இந்த வனத்திற்கு நுழைய முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்திரன் மழையை பெய்ய வைத்து விடுகிறான். அதனால் தான் என்னால் இந்த வனத்திற்கு செல்ல முடிவதில்லை என கூறி தனது நிலையை விளக்கினார். அக்னி தேவனுக்கு உதவ ஒப்புக்கொண்ட கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களுக்கு தேவையான வில் அம்பு வேண்டும் என கேட்டார். அக்னி தேவனுக்கு சக்தி வாய்ந்த காண்டீப வில் அம்புகளை அளித்தான். உனது பசிப்பினி தீர்த்து கொள்ள 21 நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்கு செல்லலாம். அந்த சமயத்தில் இந்திரன் மழையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கிருஷ்ண கூறினார். அதே போல் அக்னி தேவன் காட்டிற்கு சென்றதும் மழையை பெய்ய வைத்தான் இந்திரன். அதனை அம்புகளை எய்து அர்ஜுனன் தடுத்து நிறுத்த காட்டில் இருக்கின்ற மூலிகைகளை சாப்பிட்டு தனது பசிப்பினியை தீர்த்து கொண்டான் அக்னி தேவன். அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து தனது பசிப்பினியை தீர்த்து கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலமாகிறது.